மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அழகான கோயிலாக ஆயிரக்கணக்கான திருக்கோயில்ல தொடர்ந்து பசுமை விருது எங்க ஆட்சியில 2 முறை பசுமை விருது பெற்றோம். 2 முறை இந்தியாவில் இருக்கிற திருக்கோயில்ல பசுமை விருது பெற்றது மீனாட்சி அம்மன் கோயில். காரணம் என்னன்னா அங்க அந்த தொன்மை மாறாமல் அந்த மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி அழகுபடுத்தி பவர் பிளாக் சாலைகள் அது கல்லையே அந்த இது மாறாம இருக்கிறதுக்கு அது செஞ்சோம். நம்ம உங்களுக்கு தெரியும் திருமல் நாயக்கர் மகால் அதை புதுப்பிச்சு அது சுற்று 2 கோடி ரூபாயில உலகத்தரம் வாய்ந்த பூங்கா அமைத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் புது மண்டபம் அங்க பூரா கடைகளா இருக்கும். தையல் கடை பூரா பாத்திர கடை எல்லாமே இருந்துச்சு. நிறைய பேருக்கு அம்மா என்னங்கம்மா இருந்துச்சுல்லம்மா நிறைய பேர் இது சித்திரத்திலாக்கு வர்றவங்க எல்லாம் அந்த இது எடுப்பாங்க டவுசர் இதெல்லாம் தண்ணி பீச்சு எடுக்கிறதுக்கு அங்கதான் போய் ட்ரெஸ் தப்பாங்க. ஒரு திடீர்னு ஒரு விசேஷம்னா அங்க போய் தச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நிறைய என்னங்கம்மா உண்மைதானே நான் சொல்றது. செல்லூர் ராஜு சும்மா சொல்றான்னு சொல்லுவாங்க. உண்மைதான் பாத்துங்க. அவங்களுக்கு எல்லாம் அங்க இருந்த கடைக்காரவங்க எல்லாம் மாத்தி பக்கத்துல கருப்பட்டி சத்திரம்னு 42 கோடி ரூபாயில புதிய கட்டடம் கட்டி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த வணிகர்கள் பாதிப்பு ஏற்படக்கூடாது உடனடியாக மாற்றி அவங்களுக்காக அந்த இடங்களை கொடுத்து அது குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து எந்த அரசியலும் குறுக்கிடும் இல்லாம செஞ்சோம். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அது எவ்வளவு தூரம் எவ்வளவு சிறப்பா. ஆனா அதுக்கடுத்து வந்த அரசாங்கம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இதை வசந்தராயர் மண்டபம் அதை அமைக்க எங்க காலத்திலே கல்லெல்லாம் எடுக்கப்பட்டது. கல்லெல்லாம் இது பண்ணி பூமி பூஜை போட்டு கல்லை எடுத்துட்டு வரக்கு எல்லா பணியும் செஞ்சோம். 4.25 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அந்த வசந்தராயர் மண்டபம் கட்டலை. அப்புறம் இப்போ குடமுழுக்குன்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதுல இப்ப அங்க இருக்கிற குருக்கள் மற்ற இவங்கெல்லாம் என்ன இந்துக்கள் என்ன அதனுடைய இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த வசந்தராயர் மண்டபம் சீரமைக்காம குடமுழுக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்ப்பு வலுத்திருக்கிறது. ஆனா இன்னும் பணி என்ன செய்யறாங்கன்னு தெரியல. கட்டடங்கள்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பூச்சி வேலையெல்லாம் நடக்குது. இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இது முதல் இடத்துல அசுத்தமான நகரத்துல 40 நகரத்துல மதுரை எங்க காலத்துல பசுமை விருது பெற்றோம். நாங்க எங்க ஆட்சி காலத்துல அதை பார்க்கணும். பசுமை விருது பெற்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல அசுத்தமான நகர்ல 40 மாநகராட்சியிலும் அசுத்தமான நகராக தூய்மை நிறைந்ததா பொல்யூஷன் நிறைந்ததா குப்பைகள் நிறைந்ததாக சுகாதார கேடு நிறைந்ததாக மதுரை மாநகராட்சியை இன்னைக்கு கணக்கில் எடுத்திருக்காங்க. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிலாம் இல்ல. இதுக்குன்னு ஒரு குழு அமைத்து அதை எடுக்கிறாங்க. இதுல சென்னை மாநகராட்சி எடுத்தா ரொம்ப அது 4வது இடத்துல இருக்கு. அசுத்தமான நகரங்கள்ல எவ்வளவு மோசமாக இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எவ்வளவு சீர்கேடாக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்ல குதிரையும் குப்பரை தள்ளி விட்டுட்டு குழி பறித்த கதையா 200 கோடி மக்களுடைய வரி பணம் இந்த மாநகராட்சி கொள்ளையடித்திருக்காங்க. அதை கொள்ளையடிக்கப்பட்ட அந்த ரூபாயை மீட்டெடுக்கணும். யார் இது பண்ணாங்க? சாதாரண கட்டடம் குடியிருப்பு ஒரு வீட்டுக்கு கொடுக்கிற கட்டடத்தை வணிக கட்டடங்கள் திருமண மண்டபத்துக்கு அடுக்குமாடி கட்டடத்துக்கெல்லாம் அந்த கட்டடத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு இது தொடர்ந்து மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சோழராஜா இங்க இருக்க தம்பி SMT ரவி மாமன்ற எங்க மாமன்ற உறுப்பினர் 15 பேரும் வேற யாருமே எத்தனை எதிர்கட்சி இருக்கு பாருங்க. திமுக கூட்டணி கட்சியா இருக்கு. காங்கிரஸ் சரி கம்யூனிஸ்டும் சரி யாருமே அழுத்தம் கொடுக்கல. 1 வருஷம் 1.5 வருஷமா போராடி கடைசியில பத்திரிகைலாம் ஊடகங்கள்லாம் நாங்க போய் அது அதிமுக மாநகர் மாவட்ட கழகமா எடுத்து ஆணையாளர்லாம் பெட்டிஷன் கொடுத்தோம். இதுக்கு முன்னால இருந்த ஆணையாளர் அவர் பேர் என்ன தினேஷ்குமார் அவருடைய பெட்டிஷன் கொடுத்த அவரும் ஒரு குழு போட்டு ஆராய்ந்ததன் அடிப்படையில் மாநகராட்சி ஆணையாளரிடம் காவல்துறை ஆணையாளரிடம் போய் அவர் மாநகராட்சி ஆணையாளர் பெட்டிஷன் கொடுத்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீண்ட நாள் நிலுவையில் இருந்தது. நாங்க சொன்ன பிறகுதான் அழுத்தம் கிடைத்தது.
அப்புறம் நாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் மண்டல தலைவரை ரிசைன் பண்ணாங்க. அதுல ஈடுபட்டிருக்க 19 பேர் கைது செய்யப்பட்டாங்க. உண்மையானவங்க விடுவிக்கப்பட்டாங்க. அதுல மேயருடைய கணவரே கைது செய்யப்பட்டு அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். இருந்தாலும் பாத்தீங்கன்னா மாநகராட்சி மேயராக அந்த மேயர் தொடர்ந்தார். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா என்ன மாநகராட்சி மேயராக அவர் தொடர்ந்தாலும் கூட நாங்க தொடர்ந்து எங்க அதிமுக சார்பாக ஒரு ஊழல் மேயர் தலைமையில மாநகராட்சி நடப்பது சரியா இருக்காது, மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நீதி வேணும், நீதி கேட்ட மதுரையில நீதி வேணும், மதுரை மக்களுடைய வரிப்பணம் திரும்ப மக்களுக்கே கிடைத்தாகணும், மாநகராட்சி கிடைத்தாகணும், முறையாக ஆய்வு செய்யணும் என்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த அடிப்படையில் உயர் நீதிமன்ற நீதியரசர் அந்த வழக்கு விசாரித்து இப்ப தென்மண்டல ஐஜி தலைமையில் ஒரு குழு போட்டு அந்த குழு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது 5 மண்டல தலைவரும் ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்ப கழகம் என்னன்னா ரிசைன் பண்ணிட்டாங்க. 2 நிலைக்குழு தலைவரும் இல்லை, ஒருவர் உள்ள போய் இப்பதான் வெளியே வந்திருக்காரு. இப்ப என்னன்னா மேயரும் இல்லை. இப்ப ஒரு குழு அமைத்து இது என்ன சொல்லிட்டாங்க, நீதி அரசர் இது எல்லாம் முறையாக திரும்ப மறு ஆய்வு செய்யணும், வரி விதிப்புகள்லாம் மறு ஆய்வு செய்து யாருக்கு கூட போட்டிருக்காங்க, வீட்டு வரி வணிக கட்டடங்களுக்கு யாரு ஹவுசிங் ரெண்ட் ஹவுஸ அதுக்கான போடுற வரியை போட்டிருக்காங்க, குடியிருப்போருக்கான வரியை யார் போட்டிருக்காங்கன்னா கண்டறியன்னு சொல்லும் போது மண்டல தலைவர் பிரதிநிதி இல்லாதனால அதிகாரி தலைமை இயங்குறதுனால அந்த பணியும் முடியவே இல்லை. மாநகராட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடக்குதுன்னு பாருங்க. ஆக 200 கோடியும் சுவாகா பண்ணிட்டாங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்கு எந்த பணியும் செய்யல. இப்ப அதிகாரிகளுடைய கையில இருப்பதுனா அதிகாரிகள் மூலமாக அதை கண்டறிய முடியாத சூழ்நிலை இருக்கு. இப்படிப்பட்ட மாநகராட்சியாக மதுரை இருக்கு. அதனாலதான் சுகாதார கேடு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் போராட்டம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. நிரந்தர பணியாளராக அரசு பணியாளர் ஆக்கும்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள இன்னைக்கு ஒப்பந்த பணியாளராக கூட பணியாற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதி வழங்கல. இதுல அது என்னப்பா ஒரு கம்பெனி இந்த குப்பையில அவர்லேண்ட் அந்த கம்பெனி எடுத்திருக்காங்க. அவங்க 900 பேருக்கான மாநகராட்சி அந்த அவங்க சம்பளத்தை இவங்க கொடுக்க வேண்டியதை மாநகராட்சியில இருந்து மாசம் 1 கோடி ரூபாய் பெருத்த வருவாயே, மாநகராட்சி வருவாயே அந்த அவர்லேண்டை எடுத்து அவங்களுக்காக இவங்க கொடுக்குறாங்க. அதை நாங்க சொன்னோம். அதுக்கான பணியின் அது மீது கண்டறியல, நடவடிக்கை எடுக்கல. இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை நிர்வாகம் இருப்பதனால்தான் மதுரை மாநகராட்சி மோசமாக இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் 2023 எங்க ஆட்சியில கொண்டு வரப்பட்டு முடிக்க வேண்டியது இன்னைக்கு 1600 கோடி ஆயிருச்சு. அந்த காலங்கள் மாறுறதுனால அதனுடைய இதனால இப்ப என்ன பாத்தீங்கன்னா அது பணியும் சிறப்பாக நடக்கல. எங்க பார்த்தாலும் போடப்பட்ட சாலைகள் சரியில்லை. பூரா முக்கியமான சாலைகள்லாம் பாத்தீங்கன்னா தரமற்ற ஒப்பந்த பணியாளர் செஞ்சதுனால அவங்க யாருமே முதன்மையான இவங்க ஒப்பந்தக்காரர்கள் வர்றதில்லை. ஏன்னா பெருத்த கமிஷன் ஊழல் கேட்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் மேல ஒரு கொடுக்கணும், அதுக்கடுத்து கொடுக்கணும், கீழே கவுன்சிலர் கொடுக்கணும், வார்டு செயலாளர் கொடுக்கணும். அது எந்தெந்த தெருவில் அந்த ரோடு போகுதோ அந்த தெருவில். இதனால எந்த முக்கியமான ஒப்பந்த புள்ளியும் வர்றதில்லை. இதனால சாலைகள்லாம் போடப்பட்ட சாலைகள்லாம் பப்பரப்பாண்டு ஆகி போச்சு, குண்டும் குழியுமா ஆகி போச்சு. மதுரையில் இப்போ மழை பெஞ்சது ஒரு வாரம் மழைக்கே தாங்கல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நிலையில இருக்கு மாநகராட்சி. டெல்டா மாவட்டக்காரன் சொல்றது யாரு? முதலமைச்சர் தான் சொல்லுவார், நான் டெல்டா மாவட்டத்துக்காரன் சொல்லுவார். அப்படிப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கணும், அந்த மாவட்டத்தில் இருக்கிற பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் செஞ்சிருக்கணும், முறையாக அந்த நெல் கொள்முதல் பண்ணியிருக்கணும். இவர் போய் அது இல்லைன்னு சொல்லிட்டு இவர் போய் பார்த்து எல்லாம் முறையிட்டு இவர் ஒரு விவசாயியா எங்க பொதுச் செயலாளர் இருப்பதனால எங்க பொதுச் செயலாளர் போய் பார்த்தாரு. அங்க இருக்க நிலையை எடுத்து சொன்னார். ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டியத பணியை செஞ்சார்.
ரெண்டாவது தானும் ஒரு விவசாயிகள் கஷ்டப்படுறதை எடுத்து சொல்றாரு. அது அரசாங்கம் முறையாக கேட்டு அதுக்கான நிவாரண உண்மையா என்ன கண்டறிந்து அதை நிவர்த்தி பண்றதுக்கு பணியை செய்யணும். அதை விட்டு அமைச்சர்களையும் நம்ம சிற்றரசரையும் அனுப்பி அது இல்லை அந்த மாதிரி இல்லைன்னு அப்புறம் அவங்க சொன்ன பிறகு ஆமான்னு இப்போ போர்க்கால அடிப்படை அப்புறம் பார்த்தா பத்திரிகையில போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு வருது. ஆக இந்த அரசாங்கம் இந்த மாதிரி பணியை அதிமுகவுடைய பணியை முடக்குவதற்காக எங்கள்லயே மனமாச்ச எல்லாருமே ஒரே ஒத்த கருத்தோடு இருக்க மாட்டாங்க. யாருமே இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் மன வேற்றுமை இருக்கும், ஏற்றத்தாழ்வு, ஈகோ ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும். அவங்கள வைத்துக்கொண்டு எப்படியாவது இந்த ஆட்சியை உடைய அவலங்களை மூடி மறைக்கலான்னு பாக்குறாங்க.